சசிகலா வழிகாட்டுதலில் பெண்களுக்கு பாதுகாப்பான தொகுதியாக சூலூர் உருவாக்கும் என சூலூர் தொகுதி வேட்பாளர் பாப்பா முத்துலட்சுமி தெரிவித்தார். கோவை சூலூர் தொகுதியில் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள பாப்பா முத்துலட்சுமி சூலூர் தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜெகநாதனிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தார். அப்போது அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கோவை மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாப்பா முத்துலட்சுமி, அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்யும் விதமாக சூலூர் தொகுதியை தேர்ந்தெடுத்துள்ளேன். புரட்சி தாய் சின்னம்மா ஆசையுடன் வேட்பாளர் நல்லபடியாக நிறைவு பெற்றது. தேர்தல் பரப்புரை நேற்றிலிருந்து தொடங்கிவிட்டேன் என்றும், கிராமப்புற மக்களுக்கு நல்வாழ்வு அளிக்கும் விதமாக சின்னம்மா வழியில் தொடர்ந்து பணியாற்றுவோம். சூலூர் தொகுதியை பெண்கள் பாதுகாப்பு கொண்ட தொகுதியாக உருவாக்கவும், சின்னம்மா தலைமையில் ஆட்சி அமையவும் தொடர்ந்து பாடுபடுவோம் என்றும் தெரிவித்தார். இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு. சின்னம்மா ஒரு வீரமங்கை. அவங்க பெண்களுக்கு முழுமையாக சப்போர்ட் கொடுப்பார்கள். அவர்களுடைய நோக்கமே பெண்ணினத்தை மேன்மைப்படுத்தணும். அந்த நோக்கத்தில் தான் அவங்க செயல்படுறாங்க. அவங்க யாருமே துரோகிகளாகவோ பகையாளிகளாகவோ அவர் யாரையுமே நினைக்கவில்லை. எல்லாரையுமே நம்ம சமத்துவமான மக்களாக தான் அவங்க கருதப்படுகிறார்கள். அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து மக்களும் வாக்களித்து சின்னம்மா அவர்களை வெற்றி பெற செய்வார்கள்.